2025ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தமிழ் படமுமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் மாசம் சிறை படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பத்தி நான் என்னங்க சொல்றது, இந்த படத்துல தேவையில்லை அப்படின்னு எந்த சீனையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிறிஸ்பா இந்த படத்தை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ரைட்டர்ஸை பாராட்டியே ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சுரேஷ் ராஜ்குமாரி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரைட்டர்ஸை பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைரக்டரும் ரைட் பண்ணியிருக்காரு, அப்புறம் தமிழ் அவரும் ரைட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜெய்பீம் படத்துல போலீஸா இருப்பாரு. அப்புறம் டானாக்காரன் அப்படிங்கிற படத்தையும் எடுத்திருக்காரு. அந்த படமும் சூப்பரா இருக்கும். அது இன்னும் பார்க்கலன்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சிறை படத்துக்கு வந்தோம்னா இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கைதிய கோர்ட்ல ஆஜர் பண்றதுக்காக ஒரு 3 போலீஸ்காரங்க போறாங்க. அப்படி போகக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு டிராவல் தான் இந்த சிறை படம். மற்றதெல்லாம் நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல போலீஸ்காரனா விக்ரம் பிரபு தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் கைதியா எல்கே அக்ஷய் குமார் அப்படிங்கிறவர் நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங்கிறது இதுல நல்லாவே இருந்துச்சு. ஹீரோயினா அனிஷ்மா அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் தமிழ்ல டெபியூ படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான படங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் படம் தான். டைம் போறதே தெரியாது. படத்துல நிறைய கருத்துக்களும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படம் ZEE5லயும் ரிலீஸ் ஆக போகுது 23 அன்னைக்கு. அதுக்குள்ளார முடிஞ்சா தியேட்டர்ல போய் பாருங்க. மஸ்ட் வாட்சான மூவி. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.